வணக்கம். 10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. உணவும் மதமும். மதங்களும் உணவு பழக்கத்தில் முக்கிய பங்கு எடுத்துக்குது. கடவுளோட பெயரை சொல்லாமல் கொல்லப்படுற உயிர்கள்லாம் மீன்களும் வெட்டுக்கிளியும் மாத்திரம் விதிவிலக்கு. எதையும் உண்ணக்கூடாதுன்றது இஸ்லாத்தோட முக்கிய விதி. வலது கையால் சாப்பிடணும், எந்த பேதமும் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சாப்பிடணுன்றதெல்லாம் இஸ்லாத்துலேயும் யூத மதத்துலேயும் இருக்கிற ஒற்றுமை. உணவில் முஸ்லீம்களுக்கு பன்றி ஆகாதது போல இந்துக்களுக்கு பசு. ஜைன துறவிகளோட உணவு வரையறுக்கப்பட்ட பழங்கள்னாலும் அதெல்லாம் மரத்துலேருந்து கீழே விழுந்தாலோ விற்பனை செய்யப்பட்டாலோ அதை உண்ணக்கூடாதுன்றது நெறிமுறை. தேனீக்களை வதைத்து கிடைக்கிற உணவுன்றதால ஜைனத்தில் அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு. தண்ணீரை கொதிக்க வைக்காமல் சாப்பிடவே கூடாது, எந்த உயிரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் வாழ்வு நடத்த சொன்னது ஜைனம். இதனால தான் இருள் கவிழ்ந்தால உணவு உண்ணக்கூடாதுன்றது இவங்களோட மரபு. வெளிச்சம் பரவலான பிறகு அந்த மரபு தளர்த்தப்பட்டது உண்மை. ஜைன மதம் கொல்லாமையை வலியுறுத்தியது. அதோட கோட்பாடு இந்திய மக்களோட உணவு பழக்கத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்றதை மறுக்க முடியாது. மத்வாச்சாரியார் விலங்குகளை பலி கொடுப்பதற்கு பதிலாக மாவிலான விலங்கு பொம்மைகளை யாகங்களுக்கு பயன்படுத்தலாம்னுட்டு சாஃப்ட் ஆப்ஷன் கொடுத்தாரு. இந்தியாவுக்கு வந்த சீன யாத்ரீகர்கள் பாகியான், யுவான்ஸ்வாங் 2 பேருமே இந்தியாவில் சைவ உணவு தான் அனைவரும் உண்டதாக தவறான குறிப்பை எழுதி வச்சுருக்காங்க. காரணம், அவங்க உணவருந்திய இடங்களெல்லாம் துறவிகளாயிற்றே அப்படின்ட்டு சைவ உணவே அவங்க கொடுத்தாங்க. புத கண்ணாடிகளையே பூத கண்ணாடிகளாக இவங்க அணிஞ்சிக்கிட்டு பயணப்பட்டதால்தான். ஆனால் அல்பரோஸ் அப்படின்ற தன்னோட குறிப்புகளில் விலங்குகள் எப்படி கொல்லப்பட்டன என்பதை கூட நுணுக்கமாக எழுதியிருக்காரு. இஸ்லாத்தில் உணவை வீணடிக்க கூடாதுன்றது ஒரு முக்கிய நீதி. மிச்சமான உணவை அடுத்த நாளைக்கு வச்சுக்கணும், பகிர்ந்து உண்பது சிறந்ததுன்றது இவங்களோட கொள்கை. கோசாம்பி எழுதிய த கல்ச்சர் அண்ட் சிவிலைசேஷன் ஆஃப் ஏஷியன் இந்தியா இன் ஹிஸ்டாரிக்கல் அவுட்லைன் என்ற புத்தகத்தில் புத்தரோட மரணம் பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. புத்தர் வேறு உணவு கிடைக்காத போது தான் மாமிசத்தை உண்ணலான்னு ஒரு ஐடியா கொடுத்துருந்தாரு. புத்தரோட அதிர்ச்சியான குறிப்பு என்னென்னா, கிமு 486ஆம் ஆண்டில் புத்தர் தன்னோட 80வது வயதில் குஷி நகரத்தில் இறந்தார். அவரோட சீடர்களில் ஒருவர் கருமாரா இருந்த கண்டான்றவர். இவர் தந்த உணவு தான் அவர் உயிரை பறிச்சுது. அந்த உணவுக்கு அவங்க கொடுத்த பெயர் ஷிகேர மத்தவா. நடுத்தர வயதுள்ள சிறந்த பன்றியோட மாமிசத்தை மிருதுவான பகுதிகளாக எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுப்பதற்கு அந்த பெயர். அதை கண்டா தன்னோட நேரடி மேற்பார்வையில் தயாரித்தார். இதை பற்றிய குறிப்பு தர்மபாலர் எழுதிய உரையிலையும் இருக்குது. இவர் அந்த உணவு இளம் மூங்கில் குருத்துக்களோடு கலந்த பன்றி மாமிசமாவே காளான்களோடு கலந்த பன்றி மாமிசமாவோ இருந்திருக்கலான்னு குறிப்பிடுறாரு. அவ்வுணவு சீதபேதியை ஏற்படுத்த புத்தர் இறந்தார்ன்றது செய்தி. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி, செத்து போக வைத்தது சீதபேதி. ஒருவேளை அந்த உணவில் கலந்த காளான்களில் விஷக்காளான்கள் இருந்திருக்கலாமோன்ற ஐயமோ எழுது. இந்தியாவில் விருந்தோம்பலுக்கு எப்போவுமே எக்கச்சக்க முக்கியத்துவம் இருக்குது. விருந்தினரை கடவுளுக்கு சமமாக மதிக்கணுன்றது பண்பாட்டு சமாச்சாரம். அந்த பண்பாட்டில் இன்னைக்கு பல நாத்திகர்களாக மாறி வர்றது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். அதிதி தேவோ பவன்றது மைய சுற்றுலாத்துறை வலியுறுத்தி வருகிற ஒரு அம்சம். தமிழக சுற்றுலாவும் விருந்தினர் போற்றுதும்ன்ற முகாம்களெல்லாம் நடத்திட்டு வராங்க. விருந்தினர் இருக்கிற போது அமிர்தத்தை கூட தனியாக குடிக்கக்கூடாதுன்றதும், விருந்தினர் அன்போடு கொடுத்தா விஷத்தை கூட விரும்பி உண்ணணுன்றதும் திருவள்ளுவரோட விருந்தோம்பல் சிந்தனைகள். கதா உபநிடத்தில் விருந்தினர் சரியாக கவனிக்காதவருக்கு மோட்சமே கிடைக்காதுன்னு இருக்குது. சந்தியோக உபநிடத்தில் தூய மனதோட உணவை அணுக வேண்டும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. பகவத்கீதையில் குறைவாவோ அதிகமாகவோ சாப்பிட்றது தவறுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதிகம் சாப்பிட்டா தூக்கம் வரும், குறைவாக சாப்பிட்டா ஏக்கம் வரும், தியானம் செய்ய முடியாது. உணவு உடலை நீட்சிக்கு மட்டுமல்ல, அது பேரண்ட ஒழுக்க சுழற்சிக்கும் ஆதாரம்னு தைத்திரிய உபநிடதம் கூறுது. உண்பவரும் உண்ணுகிற உணவும் பிரபஞ்சமும் ஒத்திசையில் இருக்கணுன்றது மரபு. ஒரு நாட்டோட உணவு வகைகள் அந்த நாட்டோட நாகரிகத்தை மறைமுகமாக வெளிப்படுத்துது. இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு வேறு எந்த நாட்டில் இவ்வளோ உணவு வகைகள் இருக்குமான்றது சந்தேகம்தான். இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ்காரங்க இத்தனை வகையான உணவுகளான ஆச்சரியப்பட்டாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்த காய்கறிகளையும் பழங்களையும் தங்கள் படைப்பு திறனை பயன்படுத்தி வேறு விதத்தில் இந்தியர்கள் சமைத்து ருசி சேர்த்தாங்கன்றது தான் உண்மை. இந்தியாவில் சமோசா முகலாயர்கள் மூலம் வந்துச்சுன்னாலும் அதில் காய்கறிகளை சேர்த்து நம்மூர்கார்களை அமக்கப்படுத்தினாங்க. அதை வெள்ளைக்காரங்க விரும்பி உண்டாங்க. வில்லியம் ஹெரால்ட் என்ற பிரிட்டிஷ் சமையல்காரர் போர்க்காலத்தில் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார். பிரிட்டிஷ் இராணுவத்தோட உயர்ந்த அதிகாரிக்கு அவர் சமையல்காரராக இருந்தார். அந்த அதிகாரிக்கு நம்மூர் பேல்புரி ரொம்ப பிடிச்சு போனதால் அதை தயாரித்து தருமாறு சமையல்காரர்களுக்கு கட்டளையிட்டார்.
அதை தயாரிக்கும் விதத்தை அறிவதற்காக வீடு வீடாக போயிட்டு வில்லியம் முயற்சி செஞ்சார். ஆனாலும் அவருக்கு அது பிடிபடலை. கோவப்பட்ட அதிகாரி துப்பாக்கி எடுத்து வில்லியம்ஸை சுட்டுட்டாரு. அது அவங்களோட சிப்பாய்கள் மத்தியில் பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தியதாகவும் ஒரு கதை உண்டு. பேல்பூரியில் வெடித்த கிளர்ச்சி இது. கேரளாவில் அம்பலப்புழா கோயிலில் பாயசம்தான் பிரசாதம். அப்படி பாயசம் உருவானதற்கும் கதை இருக்குது. கிருஷ்ணர் வயதான துறவியோட வடிவத்தை எடுத்துக்கிட்டு அப்பகுதியில் இருக்கிற அரசரை சதுரங்க போட்டிக்கு கூப்பிட்டாராம். அரசரோ செஸ்ஸில் எக்ஸ்பர்ட்டு. அவரும் சவாலை ஏற்றுக்கிட்டு விளையாட ஆரம்பித்தார். ஒருவேளை அந்த துறவி வென்றால் என்ன பரிசு வேணும்னு அரசர் கேட்டார். அதற்கு அம்பலப்புழா கோயிலில் வர யாத்ரீகர்களுக்கு இலவசமாக பாயசம் வழங்கணும்னு துறவி சொன்னதாகவும் அரசர் தோற்று போனதால் பாயசம் வழங்க ஆரம்பித்ததாகவும் கூறப்படுது. இந்தியாவின் உணவு வகைகளை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் மங்கோலியர்கள் தான். சுடுபானை சமையல் இவங்களால தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போல் பாலில் இருந்தும் மாமிசலிருந்தும் தயாரிக்கிற பல உணவு வகைகள் இவங்களால தான் நமக்கு கிடைச்சிது. பாரசீகர்கள் கபாப், அல்வா போன்றவற்றை அறிமுகப்படுத்தினாங்க. கத்திரிக்காயிலும் பாலாடையிலும் பல உணவு வகைகளை தயாரிக்க துருக்கியர்கள் தான் கற்றுக் கொடுத்தாங்க. கிரேக்கர்கள்கிட்ட இருந்து சூப் வகைகளும் இனிப்பு வகைகளும் நமக்கு கிடைச்சிது. சீனர்கள்கிட்ட இருந்து சௌமி, சாப்சி போன்றவை கற்றுக்கொள்ளப்பட்டது. அரேபியர்களிடமிருந்து விதவிதமான உலர்ந்த பழ வகைகள், உணவு வகைகள் இடம்பெற தொடங்கின. போர்ச்சுகீசியர்கள் விண்டலூன்ற பதார்த்தத்தை அறிமுகப்படுத்தினாங்க. முகலாயர்கள் சர்பத்களை அறிமுகப்படுத்தினாங்க. ஜஹாங்கீர், ஷாஜகான் காலத்தில் ஆடம்பரமான உணவு வகைகள் தோன்றுச்சு. தந்தூரி உணவு வகை அப்போ தான் இந்தியாவுக்கு தோன்றுச்சு. ஹைதராபாத் நிஜாமங்கள் அவங்களுக்குன்னு ஒரு பிரியாணியை உருவாக்குனாங்க. 7 விதைகளில் ஒரு நாடு காப்பிக்கு இருப்பிடமாக திகழ ஆரம்பிச்சுது. இந்தியாவுக்கு காப்பி வந்ததும் பயணத்தினால தான். கிபி 1650ஆம் ஆண்டு பாபா புத்தான்ற ஒரு முஸ்லீம் யாத்ரிகர் மெக்காலேருந்து திரும்பி வரப்போ 7 காப்பி விதைகளை கொண்டு வந்தார். அதை கர்நாடகாவில் உள்ள சந்திரகிரி மலையில் விதைச்சார். அங்கிருந்த தட்பவெட்பம் ஒத்துழைத்ததால் காப்பி பயிர் நல்லா விளைஞ்சுது. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகம் விளைகிற பயிராக இது இருக்குது. இந்திய சீன உணவு தனியொரு உணவாக உருவாச்சு. இதை சாப்பிட்டுட்டு சீனாலேயும் இப்படி ஒரு உணவு கிடைக்கும்னு யாராவது போனால் அவங்க ஏமாந்தான் போவாங்க. ஆதாமும் ஏவாலும் சீனத்தில் பிறந்திருந்தா அவங்கள ஈடன் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்ப நிலையே ஏற்பட்டிருக்காது என்கிற நகைச்சுவை செய்தி உண்டு. ஏன்னா விளக்கப்பட்ட கனியை சாப்பிடும்படி பாம்பு வலியுறுத்திய போது அவங்க பழத்துக்கு பதிலாக பாம்பையே சாப்பிட்ருப்பாங்க. கடவுள் கோபப்படவே தேவையில்லாமல் போயிருக்கோம். கல்கத்தாவில் சீன சமூகம் ஒன்று சிறிய அளவில் இருந்துச்சு. அவங்க தான் இப்படி ஒரு புதிய உணவு வகையை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புதுடெல்லி, மும்பை போன்ற இடங்களுக்கும் இதை பரப்புனாங்க. இந்த உணவு வகைகள் அங்கேயும் பிரமாதப்பட்டது. இந்திய ருசிக்கு தகுந்த மாதிரி சீன உணவில் தேவையான மாற்றங்களை செஞ்சு அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படி செஞ்சாங்க. உணவில் அஜினோமோட்டோ பயன்படுத்துறது இவங்களோட தாக்கத்தினால தான் வந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ், மஞ்சூரியன் உணவு வகைகள் இவங்களால தான் கொண்டு வரப்பட்டது. முகலாயர் பிரியாணி வகைகளை பிரபலப்படுத்தினாங்க. 16ஆம் நூற்றாண்டில் இவங்க இந்தியாவின் பல பகுதிகளை ஆக்கிரமித்தப்போ அவங்களோட உணவு பழக்கத்தையும் கையாள தொடங்கினாங்க. அதீத வாசனையோடு சமைப்பது இவங்களோட பங்களிப்பு. குர்மா, புலாவ், பாசந்தி என்று இவங்க வகை நீள்றது. உணவின் மன்னமும் வாசமும் பசியை அதிகரிக்கவும் ருசியை மிகைப்படுத்தவும் வல்லது. பாபர் இந்தியாவை கைப்பற்றினப்போ விதவிதமான பழங்களையும் பருப்புகளையும் கிரில் செய்யப்பட்ட மாமிச வகைகளையும் அறிமுகப்படுத்தினார். ராஜபுத்திர இளவரசிகளை அக்பர் போன்றவர்கள் திருமணம் செஞ்சப்போ 2 வித உணவுகளும் கலப்பு ஏற்பட்டு புதிய உணவு வகைகள் உருவாச்சு. ரைத்தா, மலாய்கறி போன்றவை இவங்க கிட்டேருந்து நாம கட்டுறது. ஆலு மக்னியும் பன்னீர் பட்டர் மசாலாவையும் ருசித்து சாப்பிட்றவங்க நிச்சயம் முகலாயர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பிரிட்டிஷ் அரசாட்சி செஞ்சப்போ இந்தியாவிலேருந்து பல வகையான உணவு வகைகளை தங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. ஒவ்வொரு நாகரிகத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது பரஸ்பர கொடுக்கல் வாங்கல் நிகழ்கிறத நிறுத்த முடியாது. இயல்பாக நிகழ்ந்த மகரந்த சேர்க்கை தான் இத்தனை விதமான மரங்களையும் மலர்களையும் இயற்கைக்கு வாரி வழங்குச்சு. அந்த வகையில் ஐரோப்பியர்கள் நம் உணவு முறையில் ஏற்படுத்திய தாக்கமும் கவனிக்கத்தக்கது. கிபி 14ஆம் நூற்றாண்டிலிருந்து ஐரோப்பியர்கள் வரவு ஆரம்பமாச்சு. வெகு நாட்கள் வர்த்தகத்திற்காக வந்தவங்க பார்க்கவும் வியக்கவும் ஆவணப்படுத்தவும் ஆரம்பித்தாங்க. மாண்டிகார் வினாவை சேர்ந்த ஜான்ற இத்தாலியர் இந்தியாவுக்கு பாரசீகம் மூலமாக வந்து 13 மாதங்கள் தங்கினார். இஞ்சியை பற்றியும் தேனை பற்றியும் தேங்காயை பற்றியும் குறிப்புகள் எழுதினார். இந்தியர்கள் தூய்மையாக இருந்ததாக இவர் குறிப்பிடுறாரு. வாஸ்கோட காமா கப்பல் நிறைய 14 விதமான வாசனை பொருட்களை எடுத்துகிட்டு போனார். நிக்கலோ டி கான்டி என்கிற வெனிஸ் நாட்டு வியாபாரி குடும்பத்தோடு வந்து கர்நாடக துறைமுகம் ஒன்றில் தங்கினார். இவர் வாழை மரங்களை கண்டு வியந்து போனார். மெக்கலனுடைய சித்தப்பா மகன் கோழிக்கோடு ராஜாவின் உணவு பழக்கத்தை பற்றி விரிவாக எழுதியிருக்காரு. இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் ஜெர்சூட் இந்தியாவில் 40 ஆண்டுகள் தங்கினார். மிளகும் தேங்காயும் அவருக்கு அதிசயமாக இருந்துச்சு. அதை பற்றி நிறைய கடிதங்கள் எழுதினார். இந்தியாவுக்கு ஜஹாங்கீர் காலத்தில் வந்த தாமஸ் ரோ 2 சமையல்காரர்கள் வச்சுருந்தார். ஒருத்தர் இந்தியர்,
ஜஹாங்கீர் அவருக்கு தான் வேட்டையாட மாமிசத்தை அவ்வப்போது அனுப்பி வச்சார். வெர்னியர் என்ற பிரெஞ்சுக்காரர் வங்காள உணவுகளை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. இவங்க இனிப்பை விரும்புவது பற்றியும் நிறைய எழுதியிருக்காரு. தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் பயணிகள் பெரும்பாலும் இந்திய உணவை தான் உண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு மனைவிமாரோடு வந்த காலனி ஆதிக்கக்காரர்கள் தங்கள் உணவு முறைகளை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினாங்க. 2 வகை உணவுகளும் கலப்பதற்கு இது ரொம்ப வழிவகுத்தது. இந்திய பதங்களான கறி, அப்பம் போன்ற சொற்கள் ஆங்கிலத்திற்கு தாவியது. இங்கிலாந்தில் டிஃபின் என்ற சொல் தான் தமிழ்நாட்டில் டிஃபன் என்று மருவியது. நாளை பார்க்கலாம் கலப்பு சாப்பாடை பற்றி. நன்றி, வணக்கம்.